கோயம்புத்தூரில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பாட்ட போட்டிகளில் தமிழ்நாடு சிலம்பாட்ட மேம்பாட்டு கழக மாணவ மாணவிகள் அதிக அளவிலான கோப்பைகளை வென்று சாதனை படைத்தனர். கடந்த 2ஆம் தேதி கோயம்புத்தூரில் உலக அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் தமிழ்நாடு சிலம்பாட்ட மேம்பாட்டு கழகம் மற்றும் அகில இந்திய சிலம்பாட்ட மேம்பாட்டு கழகம் சார்பில் 30க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் 90க்கும் மேற்பட்ட பிரிவு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி கோப்பையை வெற்றி சாதனை படைத்தனர். சென்னை மவுண்ட் ரயில்வே நிலையத்தில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் லீ தற்காப்பு கலைக்கல்லூரி நிர்வாகிகள் வெற்றி பெற்ற வீராங்கனைகளை வரவேற்கும் வகையில் தாரை தப்பட்டைகளுடன் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் போட்டியில் சிறந்த சிலம்பு ஆசானுக்கான பட்டத்தை பெற்ற முனைவர் முரளி அவர்கள் கூறுகையில், 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போட்டிகளில் நமது மாணவ மாணவிகள் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சுருள்வாள் சுற்றுதல் போன்ற 90க்கும் மேற்பட்ட பிரிவு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடினர். இந்த வெற்றிக்கு கடுமையாக பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கும் உற்சாகமளித்த பெற்றோர்களுக்கும் நன்றி என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சிலம்பாட்டத்திற்கு வேலை வாய்ப்புகளில் 3% இடஒதுக்கீடு அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி இந்த வெற்றியை கலைஞர் அவர்களை 100ஆண்டு விழாவிற்கு சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஸ்ரீதர், பொருளாளர் மீனா ராணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.